வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற பஸ் அப்படின்னு ப்ளோட்டில் எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். எல்லோரும் ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ நல்லா பாருங்கள். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்படி இந்த வீடியோ இந்த பஸ் எடுத்துகிறான்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் ஏற்றிக்கோங்க. ப்ரைவேட் பஸ் மோடு நீங்கள் வந்து அந்த ஆப் ஏற்றிக்கோங்க. இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றி காட்டுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ப்ளே ஸ்டோர் போயிட்டாங்க. சர்ச்சுக்கு கொடுத்து டைப் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் பஸ் மோடுன்னு சொல்லி ஒன்று இருக்கா, அதை நீங்கள் ஒரு கிளிக்கை கொடுத்துட்டு இந்த ப்ரைவேட் பஸ் மோடு இதை நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிரும். இருந்தாலும் அந்த லோகோ பார்த்தோம் நம்மளுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுலேருந்து எல்லா பஸ்ஸும் இந்த அந்த ஆப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பஸ் பிடிக்குமோ அந்த பஸ்ஸு நீங்கள் அப்படியே இந்த கேமில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஏறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேங்க கைஸ். இப்போ நீங்கள் வந்து எஸ்2 ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு வருங்க. கையோடும் வரைத்துக் கொண்டேன். கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகும். இதோ இப்போ உங்களுக்கு அதோ இந்த இங்கே ஒரு இது காட்டுச்சா, அதோ இப்படி ஒன்று காட்டுச்சுல, அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 டாட்ஸ் கிளிக் கொடுத்து டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது காட்டுறேன். டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா PV2 பஸ் மோடுன்னு சொல்லி ஒன்று ஏறும். இந்த பஸ்ஸில் நான் எப்படி எடுக்கிறதுன்னு அடுத்த வீடியோ கிளியர் கட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லிவரி ஏற்றுங்க. லிவரி இல்லைனா அந்த பஸ்ஸு ஓடாது, அப்புறம் நல்லாவே இருக்காது அந்த பஸ்ஸு. ஆனால் திரும்பி அதே ஆப்புக்கு வந்துட்டு அந்த லிவரி பட்டன் கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே ஒரு ஆப்ஷன் காட்டுதா, அது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆடி நான் சொல்கிறேன், இப்படி தான் அது காட்டும். அந்த மோடு ஏற்றும் போது அதை நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் அகைன் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் வந்து PVT பஸ் வந்து ஏறும். நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஏறிட்டேன். இங்கே பார்த்தீங்க PVT பஸ் மோடுன்னு சொல்லி ஒன்று ஏற்றிட்டேன். இதை டச் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருங்க காட்டுறேன். அந்த டவுன்லோட்ஸ் பட்டன் ஒரு விஷயம் கிளிக் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட பஸ்ஸோட லிவர் எங்கே, உங்களோட பஸ்ஸோட இது எங்கே இருக்குது, ஃபைல் எங்கே இருக்குன்னு இங்கே தேடி அதை நான் அதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனல் நம்மளோட பஸ்ஸோட மோடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நானே உங்களுக்கு காட்டுறேன். இதோ இங்கே இருக்கு பாருங்க நம்மளோட ஃபைல் வந்து, அதை நீங்கள் ஒரு கிளிக் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு நோட்டு மாதிரி ஒரு பேர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது திரும்பி ஒரு கிளிக்கு கொடுத்துட்டு திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி இது வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. இந்த அப்படியே அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எதுவும் இல்லை, நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமுக்குள்ளே வந்துருக்காங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபுல் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நான் லாஸ்ட் வீடியோவே காமிச்சிட்டேன். ஸோ நம்ம ஆட் முடிச்சுட்டோன்ட்டாங்க கைஸ். இப்போ நான் இங்கே ஒரு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எதுவுமே இல்லை ஒரு கிளிக்கு கொடுத்துக்கோங்க. அப்புறம் இம்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு காட்டுறேன். இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் அதை ஒரு கிளிக் கொடுத்துட்டு டிவைஸ் கேலரி கிளிக் கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா காப்பி பண்ணதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுக்குறீங்க, ஃப்ரீயாகவே பார்த்துக்குவீங்களான்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஃப்ரீயாகவே பார்ப்போம். ஆடு கேஸ். ஸோ நம்ம ஆடை முடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பஸ்ஸோட மோடு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு.
இப்போ நீங்கள் வந்து லீவ் பண்ணிக்கோங்க. லீவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பஸ் இருக்கும். ஸோ இந்த பஸ் எப்படி நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு பஸ் கட்டுது, அதை நீங்கள் வந்து ஒரு கிளிக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு லிவரி ஏற்றணும். நீங்கள் லிவரி ஏற்றணும். வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்மளோட பஸ்ஸோட லிவரி வந்து இங்கே காட்டுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கேஸ். இப்படி தான் நம்மளோட பஸ் வந்து நம்ம கேமுக்குள்ள எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அப்படியே ஒரு அப்ளை இருக்குல்ல, அது நீங்கள் வந்து ஒரு கிளிக்கு கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் காசு கொடுத்து ஃப்ரீயாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் அதை ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா பஸ் வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து 100,000 லைக்ஸ் தான் டார்கெட். நீங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட TNSTC_BS6_GG இந்த பஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்படும். ஸோ நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது ஒன்று தான். அது என்னதுன்னா ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த பஸ் அப்படியே அடுத்து எடுக்கணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ பாய்.